வெளியிருந்து எங்கள பார்த்தவங்க வந்து, அவங்க எங்கள்ட்ட சொன்ன தகவல்னா, "அண்ணா நீங்க வந்து அண்ணியோட நீங்க போறீங்க. நாங்க பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டோம். உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமான்னே நாங்க யோசிச்சது கனவுலயுமே நாங்க யோசிச்சதில்ல. அந்த மாரி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள 2 பேத்தையும் நாங்க தனியா பார்த்ததுல. எப்பவுமே உங்கள தனியா தான் ரோட்ல பார்த்துருக்கோம். இப்ப சேர்ந்து போறீங்களே, எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்குன்னு" தகவல தான் நம்மள பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இவங்க வந்தா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்ல. எங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எல்லாமே எங்க என்கொயரி வருவாங்க. இவங்கள எப்படி இருக்காங்க? இவங்களால உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரபிள் இருக்கான்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது, "என்ன சார் சொல்றீங்க? இத்தன வருஷமா இருந்துட்டாங்க. தயவுசெய்து வெளிய விட்டுருங்க. அவங்க படுற கஷ்டமெல்லாம் எங்கனால பார்க்கவே முடியலங்கிற" மாரியான தகவல்கள எங்க அக்கம் பக்கம் வீட்டுக்கு இருக்கிற அண்டை வீட்டார்கள் கூட வர்ற அதிகாரிகள்ட்ட வந்து அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிட்டாங்க. இன்னும் நம்மள பார்க்குறாங்க. நம்ம எப்படி நடக்கிறோங்கிற நடத்தைய பார்க்குறாங்க. ஆனா நம்ம படுற நீங்க கஷ்டத்தையுமே அவங்க இன்னமும் பார்க்குறாங்க. இன்னமும் இந்த ஹிந்து, முஸ்லீம்ன்ற அந்த ஒரு பிரிவினைவாதம் பேசுறவங்க, அது ஒரு ஒரு பார்வை இருக்கிறவங்களோட பாயிண்ட்ல இருந்து ஒரு கேள்வி. ஹிந்து மக்கள் எப்படி அணுகுனாங்க? நெறைய நண்பர்களே ஹிந்துக்களா தாங்க எங்களுக்கு இருக்காங்க. அவருக்குமே நெறைய ஹிந்து நண்பர்கள் இருக்காங்க. கிறிஸ்டின் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே இவர் வந்தாருன்னா வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பா வந்து பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போகக்கூடியவங்களா தான் இதுவரைக்கும் இருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த விதமான பாரபட்சமும் இல்ல. நாங்களும் நண்பர்களா தான் இருக்கோம். ஆனா எங்க பேர வச்சுட்டு திருப்பி ஏதாவது ப்ராப்ளம் பண்றாங்க. இவங்க இந்துக்கள், முஸ்லீம்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி எதுவுமே எங்களுக்கு இல்ல. இதுவரைக்கும் நாங்க அத அனுபவிக்கவே இல்லங்க. ஹிந்து, முஸ்லீம் நாங்க இருக்கிறதும் அந்த மாரியான ஏரியால தான். எந்த விதமான சங்கடங்கள் இல்லாம நாங்க வந்து ஒரு சகோதரங்களமா பழகிட்டுருக்கோம். என் கணவருக்குலாம் நெறைய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப அவங்க அவருடைய தமிழ் ஆசிரியர். அவரு படிச்ச ஸ்கூலுடைய தமிழ் ஆசிரியர் வந்து அவரு போறாரு. இங்க ஜெயிலுக்கு போறாரு ஒரு ப்ரோகிராமுக்கு. அங்க போய் அவரு பேசுறாரு. என் மாணவன் அன்சாரி, அன்சாரிய பத்தி சிலாகிச்சு பேசுறாரு அவரு. அவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அங்க போனப்ப அந்த ப்ரோகிராம்ல போய் இவர பார்த்து எல்லாம் பேசிட்டு வந்து, வெளிய அவங்க ஸ்கூலுடைய அலுமினி மீட்ல வந்து அவங்க பேசும்போது, "சிங்கம் போல வந்தான் அன்சாரி. அவ்வளோ நல்லா இருக்காங்க அங்க." ஏன்னா அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அவங்க எந்த தவறுக்கும் போல நல்ல விதமா இருக்காங்கன்னு சொல்லி, அவரு பாடம் படிச்ச தமிழ் ஆசிரியர் வந்து சிலாகிச்சு அந்த பள்ளியில பேசினதுக்கு அப்புறமா, எல்லா நண்பர்களும் வந்துட்டாங்க. இவரு வந்தார் வீட்டுக்கு வந்திருந்தப்ப, அவர் பேசினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவர் சின்ன வயசுலேருந்து யாரெல்லாம் கூட படிச்சாங்களோ, அத்தன பேருமே பேட்ச் பேட்ச்சா வந்துட்டாங்க பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு ஒரு நட்பு தான் பாராட்டிட்டு இருக்காங்களே ஒழிய, எந்த விதமான சங்கடங்களும், அந்த பிரிவினையே எங்க மனதில இல்லைங்க.